எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் நீதியை சமீக பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜா இப்போ சொல்கிறார், என் நீதியை சமீபமாக இருக்கிறது. நான் பாவம் செய்துட்டேன், அக்கிரமக்காரன் நினைக்கிறியா? இல்லைப்பா, என் நீதி உங்ககிட்ட வந்துச்சு. நீ நல்லவனாக மாற போகிற. என் நீதி உங்ககிட்ட வந்துச்சுப்பா. இந்த வார்த்தை மூலியமாக பேசி கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, என் நீதி சமீபமாக இருக்கிறது, அது தூரமாக இருப்பதில்லை. ரொம்ப லாங்குன்னு நினச்சிக்காதுப்பா. நீ விடுதலை பெற பொறுத்து காரியத்திலேருந்து, இந்த கடந்தொழிலேருந்து அநேக பிரச்சனைகள் விடுவிக்க முடியல நினைக்காதுப்பா. நான் கிட்டமாக சமீபமாக வந்துட்டேன். அது தூரமாக இருப்பதில்லை. நான் தூரமாக இருப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் ரட்சிப்பு தாமதிப்பும் இல்லை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. அந்த விடுதலை உனக்கு ரொம்ப நாள் இல்லைப்பா. சீக்கிரமாக விடுதலை பெற போகிற ஒரு காரியத்திலேருந்து நான் விடுதலை பெற போகிறேன்னு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையை காண்பிப்பேன்றார். ரட்சிப்பு, மகிமை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. அந்த விடுதலையும் மகிமை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. எவ்வளோ அற்புதமாக பேசுகிற பற்றியா? சீயோனிலிருந்து ரட்சிப்பு கொடுக்க போகிறாரு. இஸ்ரவேலுக்கு என் மகிமையை காண்பிக்க போகிறேன். இஸ்ரவேலர் தேவனா பிள்ளைங்க நம்ம தாங்க இஸ்ரவேலருங்க. ஏற்றுக்கொண்ட எல்லாம் இஸ்ரவேலர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் இஸ்ரவேலர்னு சொல்கிறார். அந்த இஸ்ரவேலுக்கு மகிமை கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டா அந்த மகிமை உங்கள் மேலே வரப்போகுது. விடுதலை ஆக போகிறீங்க. ரட்சிப்பு கிடைக்க போகுது. ரட்சிப்பு என்ற விடுதலை. எல்லா காரியத்திலும் ஆண்டு விடுதலை பெற்று அவர் தூரமாக இல்லை, சமீபத்துக்கு தேவனாக இருக்கிறார். இப்போ உங்களை என்ன பண்ண ரட்சிக்க போகிறார், விடுதலை ஆக்க போகிறார். சமீபமாக வந்துட்டார், தூரமாக இருப்பதில்லை, அது தாமதிப்பது இல்லை என்றார். உங்களை தாமதம் இல்லாதபடிக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்தி ஆசீர்வதிக்க போகிறாங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென்.